எல்லாருக்கும் வணக்கம். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குதா? ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே கேப் ஆகிடுச்சு. சில பல முக்கியமான வேலைகள் காரணமாக வீடியோ பண்ண முடியல. இந்த நிலை மாறணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆமாம், இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்களில் இருக்கிறோம், நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். அதே மாதிரி கடைகளுக்கு போகிறோம், அந்த கடையில் இருக்கவங்க கிட்ட அப்படியே லைட்டாக பேச்சை போட்டு பார்க்குறோம். இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எப்படியாவது 2026 இந்த கோமாளி கூட்டத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டையும் எங்களையும் காப்பாத்திருங்கப்பா அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனநிலையா இருக்குது. அப்போ ஒரு ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி, உச்சகட்ட கோபம், ஆத்திரம் இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் தேர்தல்னு வரும்போது எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு, அந்த கட்சியினுடைய அந்த ஆட்சி வரைவு இருக்குது, நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதன் பால் ஈர்க்கப்பட்டு இருக்கிற மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த வாக்குகள் மாற போகிறதில்ல. அதே மாதிரி தாவேகா எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பற்று கொண்டு விஜய் அவர்களை நேசிப்பார்கள். அதுபோல் இந்த மனுஷன் வந்தார்னா கட்டாயம் ஒரு நல்லது பண்ணுவாப்லடா அப்படின்ற மாதிரி விஜய் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இதில் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்து அன்றாடம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கொள்கையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. யார் மீதும் ஒரு தனிநபர் பற்று அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்பா எங்களுக்கு நல்லது நடந்தால் போதுண்டாப்பா, இந்த காட்டாட்சிக்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றினா போதுண்டாப்பா அப்படிங்கிற மனநிலையில் தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. அந்த பெரும்பான்மையான மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அப்போது அப்படி இருக்கக்கூடிய மக்கள் ஆட்டோமேட்டிக்காக யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கொடூரமான திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு யாருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, யார் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்க, எந்த கட்சி அல்லது எந்த அணி அதை வீழ்த்துவதற்கு வலிமையான அணியாக இருக்குது அப்படின்றதான் மக்கள் பார்ப்பாங்க. அப்படி அவங்க கண்ணுக்கு எந்த அணி தெரியுதோ அந்த அணிக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. அதாவது நான் சொல்கிறது, இந்த கொள்கை, இந்த தனிநபர் பற்றி இது எதுவுமே இல்லாத மக்கள் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திமுக மற்றும் திமுகவை ஒத்துவதற இந்த ஊடகங்கள், இந்த அறிவாலய ஏட்டையா ஊடகங்கள், நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது இங்கே பல பேர்த்துக்கு புரியும். ஆமாம், இந்த ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே வேலை என்னவா இருக்குது அப்படின்னா, திமுக பாருங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கூட்டணியெல்லாம் ஏகபோகமாக இருக்குது, அதனால் அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு கட்சி கூட திமுகவை வீழ்த்துறதுக்கான வலிமையான கட்சியாக இல்லை. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை, புதுசாக ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விடுறது. அவர் கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி மக்களுடைய ஆதரவை திரட்டி வருகிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்துடுவாரோ, மக்கள் ஆதரவு கூடிருமோ அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா கிளப்பி விடுறது. முதல்ல டிடிவி ஓபிஎஸ் அந்த கூட்டணியை உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒன்று பண்ணுறது, அடுத்து டிடிவி அந்த கூட்டணியை உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒன்று பண்ணுறது, அடுத்து செங்கோட்டையனை வச்சு ஏதாச்சும் கிளப்பி விட முடியுமா, ஏதாச்சும் ஓட்டையை போட முடியுமா அப்படின்ட்டு பண்ணுறது. இது எல்லாமே திமுகவுடைய பின்னணியில் இருந்து கொண்டு யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் கணிச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. ஸோ இப்படியான வேலைகளை பார்த்துக்கிட்டு அதிமுகவா அது பாருங்க ஒரு ஷேப்பே இல்லாமல் கிடக்குதுங்க, அது போய் திமுகவை ஜெயிச்சிருமா, அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதையே போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒன்று தோற்றத்தை இந்த ஊடகங்களை வச்சு தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் எடுத்துக்கிட்டிங்களா, அவர் இப்போதாங்க வந்திருக்கிறாரு, அவர் போய் திமுக வீழ்த்துருவாரா? இத்தனையும் பார்த்தீங்கன்னா நேற்று திமுக அமைச்சர் பெரியசாமி என்ன சொல்லியிருக்காரு விஜய் பற்றி கேட்கும்போதுனா, விஜய்க்கும் எங்களுக்கும் போட்டிலாம் கிடையாதுங்க, அவங்க சின்ன பசங்க, விஜய்க்கும் சீமானுக்கும் தான் 3ஆம் இடத்துக்கான போட்டி நடந்துட்டு இருக்குது, அவங்க 2 பேருக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பெரியசாமி என்ன நேரேட்டிவ், விஜய்க்கு திமுகவை வீழ்த்துற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறது. இப்போது அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மேலே கடுமையான தாக்குதல்கள், விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இத்தனையும் விஜய் அவர்கள் நாம் தமிழ் கட்சி எந்த விமர்சனமும் பண்ணுறதில்ல, அவர் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் யாருமே நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணுறதில்ல. அவங்க தன்னுடைய நோக்கத்தில் அவங்க குறியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, இங்கே போட்டியே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இப்படி தான் இருக்கும், நாங்கள் தான் அதுக்கு மாற்றாக வரப்போகிறோம் அப்படிங்கிறதுல அந்த நேரேட்டிவை விஜய் செட் பண்ணி அவர் போயிட்டுருக்காரு. ஆனாலும் பாருங்கள், திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, 3ஆவது இடத்துக்கு என்டிகேவுக்கும் டிவிகேக்கும் போட்டிங்க, டிஎம்கேவுக்கு அவங்க ஆட்டத்திலே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க. அப்போது அதிமுக ஒரு பக்கம் ஷேப் இல்லாமல் இருக்குது, டிவிகே ஒரு பக்கம் அவங்க 3ஆவது இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க, வேறு யார் இருக்கிறாங்க, அப்போ எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, மறுபடியும் நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியை தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களை வச்சு அவங்க கற்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த திமுகவும் அதனுடைய அல்லக்கை ஊடகங்களும்.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவர்களை எல்லாம் சந்திக்க இருப்பதாக நமக்கு செய்திகள் வருது. எதுக்காக இந்த நேரத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கணும்? அதுக்கான தேவை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உள்ள குண்டு வைக்கிற வேலையை, கூட்டணிக்குள்ள குண்டு வைக்கிற வேலையை ஒரு கருப்பாடு பார்த்துக்கிட்டு இருக்குது. வார் ரூம் அப்படின்ட்டு ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அந்த வேலையை தான் அந்த ஆடு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். இப்போ டிடிவி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாருல்ல, என் பையன் கையிலையும் தான் மச்சம் இருக்குதுன்றதுக்காக அவன் தான் துப்பாக்கியை களவாண்டான்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதெல்லாம் ஏதோ அண்ணாமலை தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், அவர் எங்களையெல்லாம் சேர்த்து வைக்கத்தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ இதையெல்லாம் சரி பண்ணணும். இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, மத்தியில் கூட்டணியை தலைமை தாங்குகிற, என்டிஏவை தலைமை தாங்குகிற பாஜகவுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறதா நமக்கு தோணுது. இது ஒரு பக்கம் இருக்கு. நேற்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய பேச்சில் நாம் பார்த்தது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹை லெவல் கான்ஃபிடன்ஸ். அது நல்லாவே தெரியுது. உச்சக்கட்ட நம்பிக்கை அவர் பேச்சில் தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த கட்சி என்னுடைய தலைமையில் உறுதியாக இருக்குது. இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். கட்சி என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் தான் பொதுச் செயலாளர், பொதுக்குழுவை கலந்து ஆலோசிச்சுட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அதான் முடிவு அப்படிங்கிறது தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இது எதுக்காக அப்படின்னா, முதல்ல கூட்டணியை வர்றது அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், இன்னும் 4 மாதம் கூட டைம் இருக்குது. ஆனால் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுக வலுவாக இருக்குது அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கு காட்டணும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், எல்லாருமே என் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் அப்படி வெளியே போனாங்கன்னா அவங்களோட கதி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அப்போது என்னுடைய தலைமையில் இருக்கிறது தான் அதிமுக. அதனால் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அதிமுக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான தோற்றம் முதல்ல மக்களுக்கு தெரியணும். அந்த ஒரு நம்பிக்கை முதல்ல மக்களுக்கு ஏற்படணும். அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்குகிற அந்த கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிற தோற்றம் அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா அதிமுக வலுவாக இருக்குது, இந்த கூட்டணியும் வலுவாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நிச்சயமாக இவங்க திமுகவை வீழ்த்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அப்போ ஒவ்வொன்றா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வராப்புல எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு தெரியும் 2019க்கு பின்னாடி, இன்னும் சொல்ல போனால் 2021க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அதிமுக வந்து ஒரு ஷேப்பே இல்லாமல் இது யார் கைக்கு போவோம், அவங்க கைக்கு போவோமா, இவங்க கைக்கு போவோமா, ரெட்டையில ஒத்தலை இவருக்கு, ஒத்தையில இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக கட்சியை மீண்டும் கட்டமைத்து அதுக்கு பொதுச் செயலாளராகி மீண்டும் அதை ஒரு உறுதியான கட்சியாக உருவாக்கி இப்போ வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கி அதை வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறார். இத்தனைக்கும் அதிமுக என்கிற கட்சி வலுவிழந்திருந்த அந்த சூழ்நிலையில், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிமுகலாம் ஒரு கன்சிடரேஷன்லேயே கிடையாது. இவங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த சமயத்திலேயே கூட எத்தனையோ பேர் அந்த கட்சியை கூறு போட்டு உடச்சிக்கிட்டு ஆளுக்கு கொஞ்சமாக பிச்சுட்டு போக பாஜக உட்பட பலர் முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தகவல் வருது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட, அப்பா அதிமுக வந்து தொண்டர்களால் உருவான கட்சி, நீ நினச்ச மாதிரிலாம் உன்னால் கூறு போட்டு பிச்சுட்டு போக முடியாது அப்படின்ட்டு இந்த ஸ்பைடர்மேன் வந்து ட்ரெயினை இப்படி நிறுத்துகிற மாதிரி மீண்டும் அதிமுகவுக்கு ஒரு முழு வடிவத்தை கொடுத்து மறுபடியும் ஒரு முழுமையான ஒரு அதிமுகவாக கட்டி காத்தவரை எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கூட மறுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிமையான ஒரு தோற்றம் மக்களுக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? அதை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான முயற்சியை தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமையாக முன்னெடுத்து வராருங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இப்போது தேவை எல்லாமே மக்களுக்கு, நம்ம ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய கூட்டணி, திமுகவை நம்ம வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்துட்டு வர்றாரு. அதுக்காக தான் அந்த எழுச்சி பயணம், அதுக்காக தான் சில பேர் கட்சிக்குள்ளே குழப்பம் உண்டாக்குறத தூக்கி வெளில போடா அப்படின்ட்டு வெளியே அனுப்புறது, நான் தான் இங்கே தலைமை அப்படிங்கிற அந்த தலைமைத்துவத்தை காட்டுறது. அதுக்கப்புறம் பாஜகவுக்குள்ள இங்கே உள்ள அதான் கூட்டணியை குண்டு வச்சிருக்கிற ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அதையும் சரி பண்ணுறது. இன்னும் மேலும் பாமக அதிமுகவுக்கு வர இருக்குது, அவங்க அதிமுக தான் வரப்போகிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குடும்ப பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்குது, அது சரியான உடனே அவங்களும் அதிமுக கூட்டணி தான் வரப்போகிறாங்க. அப்போது தேமுதிக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் கூட ஒரு வலிமையான கூட்டணி, இங்கே பாருங்க, நம்பி ஓட்டு போடுங்க, நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுக்கிட்டு வராரு. இது வந்து 2026 தேர்தல் வரைக்கும் இது ஒரு ஸ்டெப்பாக அப்படி போயிட்டே தான் இருக்கும் ப்ராக்ரஸ்.
ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் அவங்க தீவிரமாக அவர்களுடைய கொள்கை சார்ந்த அரசியல் அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பெரும்பான்மையான அவர் எந்த வாக்குகளை உடைக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் 2026 தேர்தலுக்கான கேம் ரிசல்ட்டே இருக்க போகுது. ஆனால் பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் தான் உடைக்க போறாரு விஜய். அப்படின்னும் போது அதிமுகவுக்கு இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் திமுக ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்குது, விஜய் ஒரு பக்கம் திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை உடைக்க போறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா 2026 தேர்தலில் திமுக வீழ்வது 100 விழுக்காடு உறுதி. அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகிறதும் உறுதி. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எதையுமே இப்போ முழுசாக உறுதியாக சொல்ல முடியாது. இது இப்படி நடந்தால் அது அப்படி நடக்கும் அப்படின்றத மட்டும் தான் சொல்ல முடியும். அடுத்தடுத்து நடக்க போகிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸு அதெல்லாம் வச்சு அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.